தாண்டிட்டா நம்ம அது தெரிஞ்சதுல நம்ம வேற்றுமொழி வேணுன்றீங்க. ஆனா அதுக்காக நம்ம வந்து ஒரு மொழியை கத்துக்க முடியுமா? ஏன்னா நம்மளோட வளர்ச்சி தம்பி நான் அதுக்கு அடுத்தது இருங்கப்பா. அதுக்கு அடுத்தது நான் விளக்கம் வந்து அனைத்து இடங்கள்லயும் ஒரு சொல்ல ஆங்கிலம் வந்து எங்கேயுமே தெரியாதுப்பா. இது எல்லாருக்கும் தெரியுமா ஆங்கிலம்? ஆங்கிலம் வந்து எங்கேயுமே தெரியாது, எங்கேயுமே தெரியாது. போய் கேளுங்க, இங்க கேளுப்பா, இங்க போய் கேளு. ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, அல்லது வேற ஏதாவது வேலையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்? அண்ணா நாம 3 மொழி வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றோம். 3வது மொழியை கத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். நான் வந்து ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் போய் ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாடு எங்க எடுத்திருக்காங்க? இங்க பாருங்க, நாம மும்மொழி கல்விக் கொள்கையை வேண்டும் என்பது, மும்மொழி வேண்டும் என்பது, மும்மொழிகள்ல ஒரு தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், அல்லது வேற ஏதாவது மொழியாக இருக்கட்டும். நான் மறுபடியும் சொல்றேன், எந்த இடத்துலயுமே நாம ஹிந்தி என்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, ஹிந்தி படிங்கன்னு சொல்லல. நீங்கள் 3வது ஒரு மொழியாக படிங்கள் என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். 3வது மொழியை படிக்க வேண்டும். மலையாளம் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆசிரியர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாணவர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. எது வந்து அதிகமா சொல்லிக் கொடுக்கப்படுதோ, எதுக்கு ஆசிரியர் இருக்காங்களோ அந்த மொழி தான் வந்து. அதுக்காக தான் நாம பிஎம் ஸ்ரீ பள்ளிகளினுடைய தரத்தை உயர்த்துகிறது. அந்த பள்ளிகளில் இருக்கிற அரசு பள்ளிகளை தரத்தை உயர்த்துவதற்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதி மூலமாக பள்ளிகளில் அறிவியல் ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் மாணவர்களை இன்னும் மேம்படுத்துவதற்காக தான் நாம் மும்மொழி கல்விக் கொள்கையை ஆராய்ச்சி ஏதோ நான் சொல்ல, மும்மொழி கொள்கை வேண்டும் என்று கல்வியாளர்கள் சொல்லியிருக்காங்க, பலதரப்பட்ட மக்களும் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல ஒரு பெரிய அளவுல டெலிபரேஷன்ஸ், ஒரு பெரிய அளவுல கருத்துக்கள் கேட்டு தான் இந்த புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி இப்ப 3வது லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் படிச்சுக்கலாம்னு சொல்றீங்க. நாளை பின்ன ஒரு ஆசிரியர் பற்றாக்குறை ஏதோ ஒரு சூழல்ல வந்து ஹிந்தி திணிக்கப்படாதா? அதாவது ஒரு மலையாளம் படிக்க விரும்புறவங்களுக்கு மலையாளத்தை ஆசிரியர் இல்லை. இப்ப இந்த கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ல தமிழாசிரியர்கள் இல்ல, சமஸ்கிருத ஆசிரியர்கள் இருப்பது போல நாளை தினம் வந்து ஹிந்தி மற்ற ஆசிரியர்கள் இல்ல, ஹிந்தி மொழிக்கான ஆசிரியர்கள் மட்டும் தான் இருக்காங்க, ஹிந்தி மட்டும் தான் படிக்கணுங்கிற ஒரு சூழல் வந்து வராதுன்னு பாஜக வந்து உறுதி கொடுக்குமா? இப்பயே தமிழ்நாட்டுல எல்லா ஸ்கூல்லயும் தமிழ்வாதியார் இருக்காரா? இந்த தமிழ்நாட்டு எல்லா ஸ்கூல்லயும் நான் கேக்குறது, எத்தனை ஸ்கூல்ல வந்து வேக்கன்ட் இருக்காங்க, எத்தனை ஸ்கூல்ல ஆசிரியர்கள் வேக்கன்ட் இருக்காங்க? சோ இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுப்பா. இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அதாவது முறையா நடைமுறைப்படுத்தினா இம்ப்ளிமெண்டேஷன் தான் விஷயம். நீங்க வந்து அப்ப நீங்க வந்து என்ன கவர்னன்ஸ் நடத்த போறீங்க? நீங்க என்ன கவர்னன்ஸ் நடத்த போறீங்க? ஒரு ஆசிரியரை, ஒரு மொழி தெரிஞ்ச ஆசிரியரை நீங்க பணிக்கு அமர்த்தவில்லைன்னா என்ன குட் கவர்னன்ஸ் கொடுக்க போறீங்க? அப்ப நீங்க உங்களுக்கு எதுக்கு ஆட்சி? கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ல 2021 கோரிக்கை வச்சிருக்காங்க சார், தமிழ் ஆசிரியர்கள் நடத்தணும். நான் சொல்றது தம்பி, நான் வந்து ஒட்டுமொத்தமான பள்ளிகள்ல சொல்லிட்டு இருக்கிறேன். அனைத்து பள்ளிகளிலும் சரியான விதங்கள்ல ஆசிரியர்களை நியமிக்கப்பட வேண்டும், அனைத்து மொழிகளும் கற்பிக்கப்பட வேண்டும். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.